அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அத்தை. ரூம்ல லாஃப்ட் கிளீன் பண்றப்போ லைட்டா போய் செவுத்துல உரசிக்கிட்டேன், அவ்வளவுதான். அவன் என்னமோ காலேஜ் ரீயூனியன் சொன்னானேமா. ஐயோ, அங்கெல்லாம் எனக்கு ஒண்ணுமே ஆகல அத்தை. நம்ம வீட்ல தான் இப்படி ஆயிடுச்சு. பார்த்து கிளீன் பண்ண கூடாதாமா? ஆமா, எதுக்கு வீட்டு வேலையெல்லாம் நீ செஞ்சுட்டு இருக்க? அதான் ஒண்ணுக்கு 2 வேலைக்காரங்க இருக்காங்கல்ல. இனிமே உனக்கு எது வேணும்னாலும் ஒண்ணு என்கிட்ட கேளு, இல்ல ஆறுமுகத்துக்கிட்ட கேளு. ம்? இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாதுமா. சரியா? சரிங்க அத்தை. சரி வா. ஏஸ்திரிய தவிர செயல்ல ஒண்ணுமே காட்டலையே. ஏதாவது ஒண்ணு செஞ்சு காட்டுக்கா. சரி, அதை நிறுத்தி காட்டு. ஏய், நான் எப்படிடா நிறுத்த முடியும்? நீ நினைச்சா அது நிறுத்த முடியும். நான் நினைச்சா எப்படிடா நிறுத்த முடியும்? நான் ஏதாவது சொன்னா அந்த அன்னபூர்ணி கேப்பாளா? புரியுற மாதிரி சொல்லு. எப்படி நிறுத்தினா? உனக்கு நெஞ்சு வலி நீ பொய் சொல்லி தானே சிவா வர வச்சா? அதே பொய்ய இப்ப நீ சொல்லி இந்த சுமங்கலி பூஜை நிறுத்தி வேணா காட்டு. என்னக்கா பாக்குற? நீ நெஞ்சு வலியில் துடிக்கிற மாதிரி துடிக்கா. அதுக்கப்புறம் அவ எப்படி சுமங்கலி பூஜை நடத்துற நானும் பாக்குறேன். நீ சொல்றது சரிதான்டா. அந்த அன்னபூர்ணி எப்பவுமே அவன் நடிச்சதே நடத்திக்கிறா. இந்த சுமங்கலி பூஜையை நடத்த விடக்கூடாதுடா. சரி, நான் இப்ப கீழே போய் நெஞ்சு வலின்னு சொல்றேன். நீ பின்னாடியே வந்து கத்தி கூப்பாடு போட்டு இந்த சுமங்கலி பூஜையை நடத்த விடாம தடுத்துரு. சரிக்கா, நீ கீழே போய் முதல்ல ஒரு நாடகத்தை ஆரம்பி, அவன் பின்னாடியே வரேன். சரி, நீ சீக்கிரம் பொருளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணவ தானே? அது ஒன்னும் பொய் இல்லையே. என் மகா, இப்ப வாயை முட்டிட்டு சும்மா இருக்க போறியா இல்ல என்கிட்ட அடி வாங்க போறியா? என் புள்ளையோட விருப்பத்தை தானே சொல்றேன். அத சொன்னா ஏன் ஆளாளு கோவப்படுறீங்க? என் புள்ள வரட்டும், அவன்கிட்டயே கேளுங்க, அவன் சொல்லுவான்.